starting with a new chapter named Companies Act 2013, which is visibly the 6th chapter of our syllabus. நம்ம கடைசியாக முடிச்சது was the 4th chapter. அப்போ நடுவில் there was a 5th chapter named LLP Limited Liabilities Actனு. நம்ம ஏன் அதை தாண்டி வரோம்னா அது முக்கியமாக இல்லைன்னா முக்கியம் தான். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். வெறும் 10 பேஜ் தான் நம்ம படிச்சோன்னா 5லேருந்து 6 மார்க் கன்ஃபார்ம் வாங்கிடலாம். அதை பார்க்க போகிறோம். பட் எல்எல்பி ஒழுங்காக புரியணும்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் ஒழுங்காக புரிஞ்சாகணும். ஐசிஐ ஃபார் வாட் எவர் ரீசன் பிலீவ்ஸ் தட் ஃபஸ்ட்டு நீ எல்எல்பி படிச்சுட்டு கம்பெனிஸ் ஆக்ட் படின்னு. பட் அதுக்கு முன்னாடி எல்எல்பின்னு ஒன்று என்ன இருக்குன்னா, எல்எல்பி இஸ் நத்திங் பட் அண்ட் கன்காக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட். ப்ராப்ளி எல்எல்பிங்கிறது ஒரு டம்ளரில் இருக்க லிக்விடாக இருந்துச்சுன்னா 3/4 ஸ்பூனு கம்பெனிஸ் ஆக்டையும் 1/4 ஸ்பூனு பார்ட்னர்ஷிப் ஆக்டையும் சேர்த்து உருவாக்கின ஒரு கன்காக்ஷன் தான் எல்எல்பி ஆக்ட். ரெண்டோட எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எல்எல்பிக்குள்ளே இருக்கும். அதுக்கான இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான், தனியாக சொந்தமாக உருவாக்குனதுங்கிறது. ஸோ நமக்கு ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தெரியும். அப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்டோட பிரின்சிபல்ஸ் ஒன்ஸ் கிளியர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்எல்பியில் ஆக்சுவலாக புதுசாக படிக்கிறது எதுவும் இருக்காது. எந்த பிரின்சிபல்ஸ்லாம் பார்ட்னர்ஷிப்லேருந்து வருது, எந்த பிரின்சிபல்ஸ்லாம் கம்பெனிஸ்லேருந்து வருது நம்மளால் யோசிக்க தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எல்எல்பியோட மதர் ஆக்ட் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னு. சரி, இப்போ இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் எங்கே ஆரம்பிச்சோமோ அதே பாயிண்ட்லேருந்து தான் இதுவும் ஆரம்பிக்கும். இந்தியாவில் நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஆரம்பிக்கலாம். தனியாக ஒருத்தர் இருக்குன்னா சோல் ப்ரொப்ரைட்டர், 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மாடரேட் கம்ப்ளைண்ட்ஸ்னா பார்ட்னர்ஷிப் போகலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய காசு தேவைப்படுது, பட் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் கம்ப்ளைண்ட்ஸ்க்குன்னு எங்கே போகலாம்? கம்பெனிஸ்க்கு போகலாம். பார்ட்னர்ஷிப்பில் இல்லாத என்ன பெனிஃபிட் எனக்கு கம்பெனியில் கிடைக்குது? பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா கடங்கார எங்கே வருவான்? வீட்டுக்கு வருவான். என்ன கேட்பான்? என் சொந்த காசை எடுத்துக்கூடுன்னு கேட்பான். கம்பெனியில் அது முடியாது. ஏன்னா கம்பெனி இஸ் அண்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் ஹேஸ் லிமிடெட் லைபிலிட்டின்னு இப்போ தான் படிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் பேசியிருக்கோம்ல. அப்போது கம்பெனியில் நமக்கு என்ன தெரியும்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே பெனிஃபிட்ஸ் அதிகம். பார்ட்னர்ஷிப்புக்கும் கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணனா கம்பெனியில் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, செக்யூரிட்டி அதிகமாக கம்மியா? செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏன் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது? கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் வித்தியாசத்தில்? கம்ப்ளைண்ட்ஸ் அதிகம் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்னது? ரெகுலேஷன். நான் பார்ட்னர்ஷிப்பில் வெறும் 70-75 செக்ஷன் தான் இருந்துச்சு, அவ்வளோதான் கம்ப்ளைண்ட்ஸு. கம்பெனிஸ் ஆக்டில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது ஞாபகம் இல்லை? பார்ட்னர்ஷிப்போட ஃபர்ஸ்ட்டில் கம்பெனிஸ் ஆக்ட் காமிச்சேன். கம்பெனிஸ் ஆக்டில் தேர் ஆர் 470 செக்ஷன்ஸ். 464 ஆக்சுவலாக நான் தப்பாக சொல்லியிருந்ததில் 464 நமக்கு முக்கியமான செக்ஷன். 464ல் என்ன இருந்துச்சு? பார்ட்னர்ஷிப் மேக்ஸிமம் நம்பர் 15 படித்தோம்ல, அது எங்கே இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் ஆக்டோட 464ல். டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் எவ்வளோ? 470. பார்ட்னர்ஷிப்பில் வெறும் 70. அப்போ நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா விச் மீன்ஸ் தட் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் கோயிங் டு ரெகுலேட் யூ ஃபார் மோர் தென் வாட் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் டிட். யோசிச்சு பாரு, பார்ட்னர்ஷிப் எதை பற்றி கவலைப்படுச்சு? பார்ட்னர்ஸ்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப்பு என்னவா இருக்குது, மியூச்சுவல் ஏஜென்சி எப்படி இருக்குது, ஒருத்தர் பண்ணால் எப்படி இன்னொருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி மொராலிட்டி மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் பொறுப்பாக இருப்பீங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். கம்பெனிஸ் ஆக்ட் அப்படி இல்லை. கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் கோயிங் டு டிக்டேட் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் கோயிங் டு டிக்டேட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரன் யுவர் பிஸ்னஸ். தட் இஸ் கம்பெனியை மேனேஜ் பண்ண டேரக்டர் நம்மளுக்கு தெரியும்ல, எத்தனை டேரக்டர் வேணுங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் சொல்ல போகுது. மேக்ஸிமம் எத்தனை டேரக்டர் இருக்கலாங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் சொல்ல போகுது. உன் டேரக்டர் ஆம்பளையா இருக்கணுமா இல்லை பொம்பளையா இருக்கணுமாங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் சொல்ல போகுது. உன் டேரக்டர் ஓகே, அது நிறையா சொல்லுங்க கம்பெனிஸ் ஆக்ட் டேரக்டர்ஸை பற்றி. எங்கே இதை வச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னா கம்பெனிஸ் ஆக்ட் பார்ட்னர்ஷிப்பை விட உன்னைய பல விதங்களில் ரெகுலேட் பண்ண போகுது. எண்ட் ஆஃப் த டே என்ன கம்பெனிஸ் ஆக்ட் பவர் ஃப்ரீ கைத்தனை பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணுது? ஏன்னா மேனேஜ்மெண்ட் தனி, ஓனர் தனின்னு சொல்லிட்டோம்ல. அப்போ எவனோ ஒருத்த மேனேஜ் பண்ண போகிறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் செஞ்சு சம்மந்தமே இல்லாமல் பணத்தை கொண்டு போய் போடுறாங்கல்ல, அந்த பணத்தை தூக்கிட்டு எவனும் ஓடி போயிடக்கூடாது. ஷேர் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் யாருன்னே தெரியல, அவனை பார்த்தது கூட கிடையாது, அவனை நம்பி பணம் கொண்டு போய் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பெனிஸ் ஆக்ட் அவ்வளோ ரெகுலேட் பண்ணுது, மச் மோர் தென் வாட் பார்ட்னர்ஷிப் டிட். சரி, இப்போ இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் ஆக்ட் பேர் என்னது? கம்பெனிஸ் ஆக்ட் வருஷம் 2013
2013 இந்தியாவில் இப்போ 2013 அப்புறம் தான் சார் கம்பெனிலாம் உருவாக ஆரம்பிச்சதா? இல்லை, இதுக்கு முன்னாடி வி ஹேட் அனதர் ஆக்ட். என்னது? கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இப்போ இந்த ஆக்ட் தூக்கிட்டு புதுசு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆக்டை தூக்குறதுக்கு பேர் என்ன உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நான் சொல்கிறேன். கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 75 125 வரைக்கும் என்னாச்சு? ரிப்பீல்டு பண்ணிட்டாங்க. ரிப்பீல்டு என்னது? இருந்த இடம் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஏன்னா புதுசாக கொண்டு வரதுக்காக, புதுசாக சேல் ஆஃப் கூட்ஸ் கொண்டு வரதுக்காக. அங்கே செக்ஷன்ஸை மட்டும்தான் ரிப்பீல் பண்ணாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் என்ன பண்ணாங்க? மொத்த ஆக்டையுமே ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 1956 ஆக்ட் இருக்குது இந்தியாவில். 2013 வரும்போது அந்த மொத்த ஆக்டையுமே ரிப்பீல் பண்ணிட்டு புதுசாக ஒரு கம்பெனிஸாக கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இன்னும் பழசாக வச்சுருக்கோம் 1932, கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வச்சுட்டு இருக்கோம், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் பழசாக வச்சுருக்கோம். ஏன் கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் அப்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா, நிறையா ப்ரொவிஷன்ஸ் அவுட்டேட் ஆயிருச்சு. ஆர் பழைய கம்பெனிஸ் ஆக்டில் தேர் வர் அபவுட் 650 செக்ஷன்ஸ். அதையே சின்னது பண்ணுறதுக்கான தேவை இருந்துச்சு, அதையே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான தேவை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டோட கடைசி 10 வருஷத்தோட நரேட்டிவ் எடுத்து பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த வாரம் ஒரு இந்த 2025 பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது இந்தியாவில். சரி, இன்கம் டேக்ஸ் போகிறதுக்கான ஆக்ட், அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்ட் தான். 700 செக்ஷன்ஸ் இருக்குது. அதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி புதுவாக கொண்டு வர போகிறாங்க. அப்போ எசென்ஷியலி இதோட பர்பஸ் என்னென்னா, இருக்க எல்லா பழைய ரிடண்டன்ட் ஆக்டையுமே தூக்கிட்டு இன்னைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கான்சைஸாக கொண்டு வந்து ஆக்டை மாற்றுறதுங்கிறது தான் இன்டென்ஷனாக இருக்குது. அப்படி அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் தான் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதுக்கு முன்னாடியும் கம்பெனிஸ் இருந்துச்சு. அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1956 இருந்துச்சு. So Companies Act 2013 contains 470 sections, 7 schedules. என்டையர் ஆக்ட், இந்த ஷெடியூல் என்ன உனக்கு இன்னும் தெரியாதுல்ல? ஷெடியூல் என்ன படிச்சது இல்லை கிளாஸில் பேசியிருக்கோமா? ஷெடியூலுங்கிற வார்த்தை இல்லை, பேசுவோம். அண்ட் டிவைட் இன்டு 29 சாப்டர்ஸ். வி நோ வாட் சாப்டர்ஸ் ஆர். கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன்ஸ், பேர் ஆக்ட் எடுத்து பார்த்தோம் இல்லையா, ஒரு 10 செக்ஷனே ஒரு சாப்டராக பிரிச்சிருந்தாங்க. சாப்டர்னா காமன் டாபிக், எதெல்லாம் வாய்ட்னா அதெல்லாம் ஒரு செக்ஷனாக இருக்கும், அக்ரிமெண்ட்னா அதெல்லாம் ஒரு ஒரு சாப்டராக இருக்கும். அந்த மாதிரி காமன் டாபிக்ஸ் எல்லாமே பிரித்து வைக்கிறது. Substantial part of this act is in the form of companies rules. We will study, though it is not a part of your syllabus, in this class we will study the companies rules na enna, adu yen irukungradha nama pesuvom. That is it, you can study the rest on your own. Companies Act 2013 எதுக்கு வந்துச்சுன்னா, விசில் ப்ளோவர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு ரோல் இருக்கான். அது யார் விசில் ப்ளோவர்னா? எதுக்கு அவங்க விசில் அடிக்கிறாங்க? ஏன் அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் புக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க விசில் அடிக்கிறவங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியாஸ்? Whistleblower is a person who is inside the company and finds out that the company is engaged in some kind of malpractice. Company is doing some awkward thing that is not in the interest of the society. Company ஏதோ கெட்டது பண்ணிட்டு இருக்கு, அது இந்த நல்லவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அப்போ என்ன பண்ணுறாரு, நைட் இப்படி கூர்க்கா விசில் அடிச்சுட்டு வந்து ஊருக்கு எழுப்புவார். அதே மாதிரி விசில் அடித்து கவர்மெண்ட்டை சொல்கிறாரு, நான் வேலை செய்கிற கம்பெனி தப்பு பண்ணுதுன்னு ஒருத்தர் போய் கவர்மெண்ட்டை சொன்னால் அவர் கம்பெனிக்குள்ளேருந்தே போய் சொல்கிறார் இல்லையா, ஹீ இஸ் அ விசில் ப்ளோவர். 1956 ஆக்டில் இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையாமா. விசில் ப்ளோவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ போதும். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் உனக்கு ஃபவுண்டேஷனில் இருக்குது. விசில் ப்ளோவர்னா என்னங்கிறது ஐ பிலீவ் இட் இஸ் இன்டர்மீடியட் சிலபஸ் ஒரு ஃபைனலில் தான் வரும். இப்போ அந்த கான்செப்ட்லாம் வராது. விசில் ப்ளோவருக்கு அர்த்தம் இதுதான். அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கிளாஸ் ஆக்ஷன் சூட். இந்த வார்த்தை மட்டும்தான் ஃபவுண்டேஷனில் இருக்குது. இந்த வார்த்தை தாண்டி ஃபவுண்டேஷன் எதுவும் இல்லை. இதுவும் இன்டர் சிலபஸ் தான். அது என்ன கிளாஸ் ஆக்ஷன் சூட்னா, கம்பெனி ஒரு தப்பு பண்ணிருச்சு, அதில் 100 பேர் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். சம்திங் லைக் கம்பெனி எங்கள் ஊர் காவாயில் வந்துட்டு, எங்கள் ஊர் குளத்தில் வந்துட்டு கெமிக்கல் கலந்துட்டாங்க. அப்போ இந்த ஊரில் இருக்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, 100 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா 100 பேரும் போய் தனித்தனியாக கேஸ் போகணும் கம்பெனி மேலே. செலவு அதிகம் இல்லை. 100 கேஸுக்கு 100 வக்கீல், ஆர் 100 கேஸுக்கு தனித்தனியாக வக்கீல் ஃபீஸ் வாங்குவார், செலவு அதிகம். Companies Act 2013 வந்துச்சு, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் கேன் sue a person if they are commonly ஆர் ஒட்டுக்கா அவங்களுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா சேர்ந்து அவங்களால கேஸ் பண்ண முடியும். இதுதான் கிளாஸ் ஆக்ஷன் சூட்டுங்கிறது. நம்ம அப்டேஷன் வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தான் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்டேஷன் வந்துச்சுன்னு.
மேக்ஸ் ஆர் கார்பரேட் ரெகுலேஷன்ஸ் மோர் கான்டெம்பரரி. கான்டெம்பரரினா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் ஆக்டை மாற்றுறதுக்காக தான் பழைய ஆக்டை தூக்கிட்டு புது ஆக்ட் கொண்டு வந்தோம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். ஐ டோன்ட் see a question coming from this area, but it is important you know this கம்பெனிஸ் ஆக்டில் என்ன இருக்குன்னு. applicability of companies act, if you can think of it, 3 ஆக்ட் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோம். கான்ட்ராக்ட், சேல் ஆஃப் குட்ஸ், பார்ட்னர்ஷிப். நோவர் இந்த ஆக்ட் யாருக்கு அப்ளை ஆகும்னு எந்த ஆக்டுமே சொன்னதில்லை. கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன போட்டிருந்தான், டெஃபினேஷன் டேரக்டாக டெஃபினேஷன் போயிருப்பான். அப்ளிகபிலிட்டி யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் யாருக்கு அப்ளை ஆகும், யாரெல்லாம் கான்ட்ராக்ட் போகிறாங்களோ எல்லாருக்கும் அப்ளை ஆகும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் யாருக்கு அப்ளை ஆகும், யாரெல்லாம் குட்ஸ் சேல் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் அப்ளை ஆகும். பார்ட்னர்ஷிப் யாருக்கு அப்ளை ஆகும், யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அப்ளை ஆகும். பட் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிலிட்டி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டான். அதை தாண்டி வேற சிலர் இருக்காங்க பார்த்தியா, கம்பெனிஸ் இல்லாமல் வேற சிலருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளை ஆகுது. பார்ட்னர்ஷிப் யாருக்கு மட்டும் தான் அப்ளை ஆச்சு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 கீழே யாரெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்ளை ஆகும். பட் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் ஸ்பெஷல் ஃப்ரம் எவ்ரி அதர் ஆக்ட் யூ ஹவ் ஸ்டடிட். அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் இன்கார்பரேட் வந்து திஸ் ஆக்ட். இது எந்த ஆக்ட் நம்ம படிக்கிறது, என்ன ஆக்ட்? கம்பெனிஸ் ஆக்ட் சொன்னால் மறக்காம வருஷத்தோட சொல்லணும், 2013. அப்போது அண்டர் 2013 ஆக்ட் ஆர் அண்டர் எனி ப்ரீவியஸ் கம்பெனி லா. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 2-3 கம்பெனி லா இருந்திருக்கு. 1956 ஒன்று, 1956க்கு முன்னாடி வேறு கம்பெனி லா இருந்திருக்கு. ஒரு கம்பெனி அப்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்கார்பரேட் ஆகிருக்குன்னா அவங்க 2013 ஆக்டில் இன்கார்பரேட் ஆகிருப்பாங்க. லெட்ஸ் சே தட் அவங்க 1912 இன்கார்பரேட் ஆகிருப்பாங்க. அப்போ அந்த பீரியடில் ஏதோ ஒரு கம்பெனிஸ் ஆக்டில் தானே இன்கார்பரேட் ஆகிருப்பாங்க. அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை. பட் ஸ்டில் அவங்களுக்கு எந்த ஆக்ட் அப்ளை ஆகும், 2013 ஆக்ட் அப்ளை ஆகும். ஏன் பழைய ஆக்ட் அப்ளை ஆகாத? அந்த ஆக்ட் என்ன பண்ணிட்டோம், கரெக்டான வார்த்தை என்ன, ரிப்பீல் பண்ணிட்டோம். அந்த ஆக்டோட பவர்ஸ் இன்னைக்கு அப்ளை ஆகாது, அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் இன்னைக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அதையே ரிப்பீல் பண்ணிட்டோம், அதுக்கு கொஞ்சம் கூட பவர் இருக்காது. இன்னைக்கு எந்த ஆக்ட் இருக்கோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். செகண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்கார்பரேட் அண்டர் இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆர் IRDA. சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாரு, இன்சூரன்ஸு, பேங்கிங்கு, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஆர் ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனி. இந்த 4மே ஆர் என்னன்னா they are not incorporated under Companies Act 2013. they are incorporated under other acts. இப்போ பேங்க்குக்கு பார்த்தோன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. நீ ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன எழுதுவேன்னா திஸ் பேங்க் இஸ் இன்கார்பரேட் அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் எழுதுவேன், கம்பெனிஸ் ஆக்ட்னு எழுத மாட்டேன். ஏன்னா பேங்க்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆக்ட் இருக்குது. பட் ஸ்டில் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு, நீ என்னதான் என்கிட்ட இன்கார்பரேட் ஆகலைனாலுமே நான் ஒரு 4-5 ஆக்ட் சொல்கிறேன், இன்சூரன்ஸ் ஆக்ட், பேங்க் ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், இதில் நீ இன்கார்பரேட் ஆனாலுமே உனக்கு நான் சொல்கிற ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். நான் உன்னை வருஷம் பேலன்ஸ் ஷீட் பின்னல் போட சொல்கிறேன் அப்படின்னா நீ போட்டு தான் ஆகணும். பட் நீ எந்த ஆக்ட் இன்கார்பரேட் ஆகலை, கம்பெனிஸ் ஆக்ட்ல இன்கார்பரேட் ஆகலை, பட் ஸ்டில் உனக்கு என்ன அப்ளை ஆகும், கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். யார் யார்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இன்சூரன்ஸ், செகண்டு பேங்க்கு, தேர்டு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, ஃபோர்த்து ஸ்பெஷல் ஆக்ட், எனி அதர் கம்பெனி கவர்ன் பை ஸ்பெஷல் ஆக்ட். இப்போ பேங்கிங் கம்பெனிஸ்னால் நமக்கு என்னெல்லாம் தெரியும், இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லாம் இது என்னென்ன, கனரா பேங்க், SBI, IOB, வேற பேங்க் ஆஃப் பரோடா, இது எல்லாமே ஆர் கவர்மெண்ட் பேங்க்ஸ். நமக்கு கவர்மெண்ட் பேங்க்ஸ்னு யோசிக்க முடியாத நிறைய கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது இந்த நாட்டில். அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, அது ஏன் நான் வராது அப்புறம் சொல்கிறேன். LIC இதில் வராது. வேறு வேறு சம்திங் கால் GIC. நமக்கு பெருசாக கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி பழக்கம் இல்லை, நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்தியாவில் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் தான் நமக்கு அதிகமாக பாப்புலராக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டார் ஹெல்த்தாக இருக்கட்டும், அந்த கம்பெனிஸ் தான். கவர்மெண்ட்டில் வி ஹேவ் சம்திங் கால் GICன்னு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும். எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் ஃபேமஸாக இல்லை, ஸ்டில் இருக்கட்டும். இங்கே கடைசி என்ன போட்டிருக்கு, கவர்ன்ட் பை ஸ்பெஷல் ஆக்ட்னு போட்டிருக்குல்ல. இது என்ன ஸ்பெஷல் ஆக்ட்னா, இப்போ நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்க போகிறேன், பட் தட் பேங்க் இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் டு த கண்ட்ரி. அதை நான் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்த்துக்கணும் விரும்புகிறேன். அதை நான் ஏற்கனவே இருக்க எந்த ஆக்ட்லையும் சொருக விரும்பலை. அதுக்குன்னு நான் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் உருவாக்கி அந்த பேங்க்கை உருவாக்குறேன்னா இட் இஸ் அ கம்பெனி பை ஸ்பெஷல் ஆக்ட், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்யூட்டரி கம்பெனி.
இந்த வார்த்தை நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸ்டாட்டரி கம்பெனின்னு ஒரு கம்பெனிக்காக நான் ஒரு ஆக்டையே உருவாக்குறேன்னா தட் இஸ் அன் ஸ்டாட்டரி கம்பெனி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாட்டரி கம்பெனிஸ் கேள்விப்பட்டதில்ல? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மற்ற எல்லா பேங்க்ஸ், ஐஓபி, பிஓபி எல்லாத்துக்குமே பேங்க் ஆக்ட் தான், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் வரும். பட் எஸ்பிஐக்கு மட்டும் இட் ஹேஸ் அ செப்பரேட் ஆக்ட். எஸ்பிஐ ஆக்ட் 1915 நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்டரி கம்பெனி எல்ஐசி. எல்ஐசி இன்சூரன்ஸ் ஆக்ட் கீழே வராதுன்னு சொன்னேன்ல. ஏன் வராதுன்னா எல்ஐசிக்கு வி ஹேவ் அ செப்பரேட் ஆக்ட். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆக்ட் வச்சு அதை வச்சுக்கணும். இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பேங்க் என்ன? ஒன்று எஸ்பிஐ நான் சொல்லிட்டேன், அதுக்கும் மேலே ஆர்பிஐ. மொத்த இந்தியன் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுற பேங்க் இல்லது, அதான் பேங்க்கில் ஆர்பிஐ. ஸோ அதையே நம்ம எந்த ஆக்டுக்குள்ளேயே கொண்டு வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆர்பிஐக்கு தனி ஆக்ட் இருக்குது. என்னதான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வெவ்வேறு ஆக்டுக்குள்ள அப்ளை ஆயிருந்தாலுமே, இன்கார்பரேட் ஆயிருந்தாலுமே, இவங்களுக்கெல்லாம் எந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும்? கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். வாட் இஃப் இன்சூரன்ஸ் ஆக்டுக்கும் கம்பெனிஸ் ஆக்டுக்கும் ஒரு ஃபைட் வருது? இன்சூரன்ஸ் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுது, கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணாதுன்னு சொல்லுது. அப்போ எது அப்ளை ஆகும்? வாட் இஸ் த பிரின்சிபல் வி அப்ளை ஹியர்? Special provisions or specific provisions always override general provisions. Companies Act எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை ஆகும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகிற ஆக்ட் இது இன்சூரன்ஸ் ஆக்ட். அப்போ விச் ஸ்பெஷல் லா? இங்கே இன்சூரன்ஸ் லா. அப்போ எது ஸ்பெசிஃபிக் ஆக்டோ அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். அது இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எக்ஸப்ட் ஃபார் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த செட் ஆக்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட். ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஆக்ட், அதாவது இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். இந்த மூணுக்குமே அந்த பாயிண்ட் இங்கே இருக்கும், நீங்கள் கவனிச்சோன்னா. திஸ் அண்ட் திஸ். அது அங்கே இல்லைனாலும் பிரின்சிபலை ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம், ஸ்பெசிஃபிக் தான் ஜெயிக்கும்னு. கம்பெனி மீனிங் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ். எந்த டெஃபினேஷன்னாலும் எப்பவுமே 4 பேர் வந்து 4 விதமாக டிஃபைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனியும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஸ் ஃபார் அஸ் சிஏ இஸ் கன்சர்ன்ட், டெஃபினேஷன் இந்த யார் ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் மார்ஷன் ஒருத்தர் இருக்காராமா, கீழே ப்ரொஃபஸர் ஹேனின்னு ஒருத்தர் வருவார். இந்த டெஃபினேஷன் நீ படிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க டெஃபினேஷன்லாம் கொடுக்குறது யாருன்னா ஆக்ட் மட்டும்தான். நம்ம இங்கே இந்தியன் லா படிக்க வந்திருக்கோம். ஸோ எக்ஸாமினர் உங்களை என்ன எதிர்பார்ப்பாருன்னா, இந்த செக்ஷனில் இது சொல்லியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ இருக்குது. யாரோ 4 பேர் அவங்கவுங்க ஊரில் ஒன்று சொல்லி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு இந்தியா வேல்யூ இருக்கான்னா கோர்ட்ஸ் அதை எடுத்துக்காது. ஆக்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் கோர்ட்டு கணக்கில் எடுத்துக்கும். ஸோ இவங்க பெருசாக ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்ட் என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. கார்பரேஷனாக கம்பெனின்னு அர்த்தம், மாநகராட்சி கிடையாது. ஏன்னா கார்பரேட்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார்பரேட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் கார்பரேஷன். கம்மி பண்ணிக்கலாம். கார்பரேஷன்னா என்னது? கம்பெனின்னு அர்த்தம். இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பீயிங், இன்விசிபிள், இன்டென்ஜிபிள், எக்ஸிஸ்டிங் ஒன்லி இந்த கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் லா. இவர் பண்ண டெஃபினேஷனுக்குலாம் அர்த்தம் நம்மளுக்கு பின்னாடி புரியும். நம்ம ஆக்ட் படிக்கும்போது டிஃபைன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். பீயிங் அ மியர் கிரியேஷன் ஆஃப் லா, இட் பொசஸ் ஒன்லி தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விச் த சார்ட்டர் ஆஃப் இட்ஸ் கிரியேஷன் கன்ஃபர்ஸ் அப்பான் இட். இந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்க, இவர் எந்த ஊருக்காரராக இருப்பார்? ஏன்னா நம்ம ஊரில் நம்ம சார்ட்டருங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். பேரே மார்ஷல் தான் இருக்குது, நம்ம ஊர் பேர் மாதிரி தெரில. அந்த காலத்தில் சார்ட்டருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு இங்கிலாந்துக்காரராக தான் இருப்பார். ஆஃப் இட்ஸ் சார்ட்டர்னா என்னது? சர்டிஃபிகேட். அந்த டாக்குமெண்ட் மூலியமாக தான் அந்த கம்பெனிக்கு உயிர் வருது. ஸோ அந்த சார்ட்டர் மூலியமாக தான் எல்லா பவர்ஸும் வருது. சரி, இவர் பேர் மார்ஷல். சீஃப் ஜஸ்டிஸுங்கிறது என்ன, அவர் வாங்கி படித்து வாங்கின பட்டமா? சீஃப் ஜஸ்டிஸ்னா கரெக்டு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டாக இருந்தாலும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ, டாப்பில் இருக்க ஜட்ஜுக்கு பேர் தான் சீஃப் ஜஸ்டிஸ். எப்படி கவர்மெண்ட்டில் 30 மினிஸ்டர் இருக்காங்க, டாப்பில் இருக்க மினிஸ்டர் யார்? சீஃப் மினிஸ்டர். அதே தான். நிறைய ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஜஸ்டிஸ்னால் ஜட்ஜுன்னு அர்த்தம். நிறைய ஜட்ஜ் இருப்பாங்க. இவர் அவங்க ஊர் ஏதோ ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் டாப்பில் ஜட்ஜாக இருந்திருக்கார். அதனால தான் சீஃப் ஜஸ்டிஸ் மார்ஷல். இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் ஹானி, இவர் ஆக்சுவலி அடிக்கடி உங்கள் ஸ்கூல் புக்கில் வருவார், கவனிச்சிருக்கீங்களா? இல்லை, சரி. இவர் அடிக்கடி எதுவும் டிஃபைன் பண்ணி வைப்பார், நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்து வைப்பாங்க தமிழ்நாடு சிலபஸில்.
ஓகே, இவர் டிஃபைன் இருக்காரு. கம்பெனிஸ் அண்ட் இன்கார்பரேட் அசோசியேஷன். இன்கார்பரேட் என்னது? எஸ், இவர் நல்ல காரியம் பண்ணியிருக்காரு இந்த வார்த்தையை கொடுத்து. இப்போவே நம்ம பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை போய் பதிவு வைக்கிறதுனா என்ன வார்த்தை யூஸ் பண்ண இங்கிலீஷில்? ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம்ல. அதே நீ கம்பெனியை கொண்டு போய் பதிவு வைக்கிறன்னா ஆக்டுக்கு பிடிச்ச வார்த்தை ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இன்கார்பரேஷன். ஏன்னா பேர்லேயே கார்பரேட்னு வார்த்தை வருது இல்லை. எந்த செகண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் கார்பரேட்டாக மாறுதோ தட் இஸ் இன்கார்பரேஷன். அந்த கார்பரேட்டுங்கிற அந்த பவரை பேர்லேயே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லவே மாட்டோம். என்ன தான் சொல்லணும்? இன்கார்பரேஷன் தான் சொல்லணும். இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா செப்பரேட் என்டிட்டி. இது எல்லாமே கீழே வருது. இவர் தான் புதுசாக சொல்ல இந்திய கம்பெனிஸ் ஆக்டில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லி வச்சிருக்காரு. ஆர் அதர் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன இருக்கோ இல்லை, இவர் சொன்னதான் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஃபர்ஸ்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டி. இப்போ பார்ட்னர்ஷிப்புக்கு மேலே ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒரே ஃப்ளோர் கீழே இருக்க மாதிரி தெரியும். பட் அது ஆக்சுவலாக ஒரு காங்கிரீட் செவரு இல்லை ஸ்க்ரீன் துணியா? சாதா ஸ்க்ரீன் துணி தான் அது. ஏன்னா ஊசி வச்சு குத்துனா கூட கீழே விழுந்துரும். பார்ட்னர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இன் எசன்ஸ் லிட்டரலாக அதுக்கு அர்த்தம் என்னது? பார்ட்னர்ஷிப்புங்கிறது தனி என்டிட்டிலாம் கிடையாது. பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பிஸ்னஸில் என்ன ஆனாலுமே யார் பொறுப்பு? பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவலாக லயபிளாக இருப்பாங்கல்ல, தட் இஸ் பார்ட்னர்ஷிப். பட் கம்பெனி மேலேருந்து பார்த்தா, ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா கம்பெனியும் ஒரு செவரு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல இட் இஸ் அன் ஆக்சுவல் காங்கிரீட் செவரு. யார் என்ன பண்ணாலுமே வெளியே இருந்து அந்த செவரை உடைக்கவே முடியாது. இப்போ பார்ட்னர்ஷிப்பில் 4 பார்ட்னர்ஸ் ஸ்க்ரீன் துணி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பார்ட்னர் வெளியே போன ஸ்க்ரீன் துணி என்ன கீழே விழுந்துரும்ல? காங்கிரீட் செவர் உழுகுமா என்ன? யார் வேணாலும் வெளியே போகலாம், யார் வேணாலும் உழரலாம். காங்கிரீட் செவர் அப்படி நின்றுருக்கும், ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் தட் காங்கிரீட் செவர் இஸ் அண்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி. யாருமே தாங்கி பிடிக்கல, அது தன்னைத்தானே நின்றுருக்கு. எவன் வரான் எவன் போகிறாங்கிறத பற்றி அந்த செவரு கவலைப்படவே படாது. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே சொல்கிறேன், பார்ட்னர்ஷிப்பில் 2 பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு பார்ட்னர் செத்துட்டாரு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகும்? ஃபார்ம் டிசால்வ் ஆகுமா, பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுமா? ரெண்டில் ஒன்று தான் பதிலாக இருக்கணும். 2 பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க, அதில் ஒருத்தர் செத்து போயிட்டா ஏன்னா அதுக்கு மேலே நடத்த யாருமே இல்லை. 5 பேர் இருக்காங்க, ஒருத்தர் செத்து போனால் என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகும். பட் இந்த இடத்துல 2 பேர் வேணுங்க, ஒருத்தர் வெளியே போயிட்டார்ல, ஒருத்தர் தான் இருக்க, ஒருத்தர் நடத்த முடியுமா? முடியாது. ஃபர்மே டிசால்வ் ஆயிரும். கம்பெனிஸ்லேயும் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ? 2 தான். அங்கேயுமே அப்போது அதே லாஜிக் படி போனால் 2ல் ஒருத்தர் வெளியே போயிட்டார்னா அடுத்த செகண்ட் கம்பெனி டிசால்வ் ஆயிடணும்ல? ஆகாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், தனி காங்கிரஸ் செவரு. ஒருத்தர் தான் இருக்காருனாலுமே அந்த ஒருத்தருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 6 மாதம் டைம் தருது. போய் இன்னொருத்தனை கண்டுபிடிச்சிட்டு வா. 6 மாதத்தில் கண்டுபிடிச்சுன்னா கம்பெனி நல்லபடியாக நடத்தலாம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதனால நம்ம காங்கிரஸ் செவருங்கிறோம். என்ன ஆனாலுமே அந்த செவரை இடிக்க முடியாது. அந்த செவரை இடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மெட்ராஸ் படத்தில் பற்றி செவரு, மெட்ராஸ் படத்தில் கூட செவரை பற்றி இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. Okay, there are distinctive features between different forms of organizations, and a most striking feature இருக்கறதுலே பலபலன் தெரிய feature என்னன்னா unique character being separate legal entity. In other words, when a company is registered, it's clothed with a legal personality. அது ஒரு மனுஷனா மாதிரி, artificial human மாதிரி இருக்குது. It comes to have almost the same rights and powers as a human being. ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பவர்ஸ், ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே கம்பெனிக்கு வந்துடும். இட் இஸ் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா, டிஸ்டிங்க்ட்டுக்கு அர்த்தம் என்னது? எஸ், அந்த வார்த்தை புதுசாக இருந்துச்சுன்னு எழுதிக்கோங்க. டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட் அர்த்தம். இட் இஸ் டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் தட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் தனி, கம்பெனி தனி. கம்பெனியோட லைபிலிட்டினா யார் மட்டும்தான் பொறுப்பு? கம்பெனி மட்டும்தான் பொறுப்பு. மெம்பர்ஸ்க்கு லைபிலிட்டி வராது. பார்ட்னர்ஷிப்பில் பேசணும், ஞாபகம் இருக்கா? பார்ட்னர்ஷிப் லாஸ் ஆயிடுச்சு, 10,000 தேவைப்படுது. ஃபேமிலியில் கிரெடிட்டர்ஸ் எங்கே வருவாங்க? பார்ட்னர் வீட்டுக்கு. கம்பெனியில் முடியாது. கம்பெனியில் என் லைபிலிட்டிங்கிறது எவ்வளோதான்? லிமிட்டட் டு வாட்? நான் 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன்னா அந்த 10 ரூபாயை செட்டில் பண்ணால் போதும். 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன், 5 ரூபா தான் கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்தா போதும்? 5 rupees. அதுவும் கம்பெனி எப்போ கால் பண்ணுதோ, கால் பண்ணி படிச்சிருக்கோம்ல,
கம்பெனி எப்போ அந்த 5 ரூபீஸ்க்கு பேலன்ஸ் 5 ரூபீஸ்க்கு கால் பண்ணுதோ அப்போ நான் அந்த 5 ரூபீஸை கொடுத்தால் போதுமானது. அதை தாண்டி நான் 1 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. It is a law person which is different from the subscribers to memorandum of association. Its personality is distinct and separate from personality of those who compose it. கம்பெனி உருவாக்குறவங்க வேற, கம்பெனி வேற. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்குங்கிறதுக்காக அந்த கம்பெனி பண்ணுற எல்லாத்துக்கும் லைபிளாக இருப்பானா? எவனுமே லைபிளாக இருக்க மாட்டான். கம்பெனி பண்ணுறதுக்கு கம்பெனி மட்டும்தான் பொறுப்பு. ரிமெம்பர், நம்ம படிக்கிறதான் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான், லா ஜென்ரல் லா மட்டும்தான். எவ்ரி லா ஹேஸ் இட்ஸ் எக்ஸெப்ஷன். இது எல்லாத்துக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் என்ன படிக்கிறது என்ன மட்டும்தான்? பிரின்சிபல்ஸ் மட்டும்தான். இதோட கம்பேர் பண்ணலாம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் என்ன படித்தோம்? ஒன்ஸ் ஓனர்ஷிப் பாஸ் ஆயிடுச்சுன்னா சிலருக்கு அந்த பொருள் மேலே உரிமை இருக்கா? ரைட்ஸும் கிடையாது, லைபிலிட்டியும் கிடையாது, ரிஸ்க்கும் கிடையாது, ரிவார்டும் கிடையாது. இல்லை, எக்ஸெப்ஷன் எப்படி படித்தோம்? சாதா சிலருக்கு எதுவும் கிடையாது. அவனே அன்பெய்டு செலராக மாறினானா கூட்ஸை லீன் பண்ணி வச்சுக்கலான்னு படித்தோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸை மட்டும்தான் படிப்போம். இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அடுத்த 3 வருஷத்துக்கு படிக்க போகிறேன். நீ ஃபைனல் வரைக்கும் இந்த இதில் எதுவும் படிக்க மாட்டேன், அதிகமாக படிக்க மாட்டேன். ஈவன் மெம்பர்ஸ் கேன் கான்ட்ராக்ட் வித் கம்பெனி, அக்வயர் ரைட் அகைன்ஸ்ட் இட் ஆர் இன்கர் லைபிலிட்டி டு இட். நான் என்னதான் அங்கே ஓனராகவே இருந்தாலும் கம்பெனிக்கு என்ன லோன் கொடுக்க முடியும், கம்பெனிக்கு ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், கம்பெனி வந்து பொருள் வாங்க முடியும். ஏன்னா கம்பெனி தனி, நான் தனி. கம்பெனிக்கு வேறு, நான் வேறு. A company is capable of owning, enjoying, disposing of property in its own name. இதோட கம்பேர் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அசெட் வாங்குறேன்னா, இஸ் இட் த இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆர் சம்திங் எல்ஸ்? பார்ட்னர்ஷிப் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா, இட் இஸ் த ஜாயிண்ட் எஸ்டேட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ்னு படிச்சிருக்கோம்ல. பார்ட்னர்ஷிப் பேரில் என்ன இருந்தாலுமே எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே ரைட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும். பட் கம்பெனி பேர் ஒரு அசெட் வாங்குறோன்னா எந்த ஓனருக்குமே அது மேலே ரைட்டு கிடையாது. அசெட் கம்பெனி பேரில் இருக்குது. கம்பெனி நினச்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கம்பெனியால் நினைக்க முடியுமா என்ன? அப்போ கம்பெனிக்காக யார் நினைப்பா? ஓனர்ஸா டைரக்டர்ஸா? டைரக்டர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அந்த கம்பெனியோட அசெட்ஸு செய்யும். ஓனருக்கும் அந்த அசெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் private or joint owners of company's property. இதே பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் ஆர் ஜாயிண்ட் ஓனர்ஸ். அங்கே பார்ட்னர்ஷிப்பும் பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவலியும் வேறு வேறு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். ஓகே, தேர் இஸ் அ கேஸ் ஸ்டடி ஹியர், மெக்காரா வெர்சஸ் நார்தர்ன் அஷூரன்ஸ் கம்பெனின்னு. டேக் 2 minutes டைம். இந்த கேஸை படிச்சுட்டு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். So it's same as what Shweta said. எம்ங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன வச்சிருக்காரு? டிம்பர் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில் எல்லா ஷேரும் அவர் தான் வச்சிருக்காராம்மா. வச்சிருக்க முடியுமா என்ன எல்லா ஷேரும் ஒருத்தர்? கேன் 1% be 100% ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி? ஏன், என்ன பிரச்சனை அதில்? மினிமம் 2 members வேணும் இல்லையா? அப்போ அதனால என்ன பண்ணுறாரு? ஆல் ஷேர்ஸ் பட் 1 ஆமா. அந்த கம்பெனியில் 1000 ஷேர் இருக்குன்னா அதில் 999 யார் வச்சுருக்கா? எம் வச்சுருக்காரு. அந்த ஒரு ஷேரை மட்டும் ப்ராப்ளி யாருக்கோ கொடுத்துட்டாரு, ஒரு ஒய்ஃபுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துட்டாரு. ஏன்னா மினிமம் 2 பேர் வேணுங்கிறதுக்காக. இப்போ எம் என்ன பண்ணியிருக்காரு? காலங்காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல், சோல் ப்ரொப்ரைட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டிம்பர்லாம் இருக்குது இல்லையா? டிம்பர்னா என்னது? மரக்கடையா? மரக்கட்டை. ஒரு இட்டு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஸோ மரக்கட்டைகள் இருக்குல்லையே, வெட்டப்பட்ட மரக்கட்டைகள் இருக்குல்லையே, அதுதான் நம்ம ஜென்ரலாக டிம்பர்னு சொல்லுவோம். மரமாகவே இருந்துச்சுன்னா, நிலத்தோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ட்ரீ, வெட்டியாச்சுன்னா டிம்பர். ஸோ ஒரு மரத்தை வெட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காருன்னு. அப்போ ஒரு பழைய ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டாரு? கம்பெனி ஆரம்பிச்சிட்டு கம்பெனியில் தான் மரம் வித்துட்டு இருக்காரு. அந்த மரத்துக்கு இன்சூரன்ஸ் போடும்போது, மரக்கட்டைக்கு இன்சூரன்ஸ் போடும்போது யார் பேரில் போட்டுக்கணும்? கம்பெனி பேரில் போட்டுக்கணும். ஏன்னா கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி அது. பட் இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம பிஸ்னஸ் தானே, நம்ம தான் ஓனர், 99.9% ஓனர் நான் தான், ஒரு ஷேர் தான் சொல்லுது. கம்பெனி இஸ் எசென்ஷியலி மீ அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் அவர் தன்னோட பெயரில் இன்சூரன்ஸ் போட்டார். அவர் பண்ணது சரியா தப்பா? முதல்ல ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கம்பெனியோட பேசிக் பிரின்சிபல் வந்து கம்பெனி வேறு, நீ வேறு. கம்பெனியோட அசெட்டுக்கு யார் தான் இன்சூரன்ஸ் பண்ணணும்? கம்பெனி பேரில் தான் போடணும். உன் அசெட் நீ போட்டுக்கோ. கம்பெனி வேறு, நீ என்ன தான் 99.9% ஷேர் ஹோல்டர் இருந்தாலும் நீ
வேற தான். ஸோ இப்போ இந்த மரக்கட்டில் என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சிருச்சு. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாரு. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் என்னன்னு சொல்கிறான், இந்த மரக்கட்டையெல்லாம் ஓனர் யாரோ அவர் இன்சூரன்ஸ் போடலை, இந்த மரக்கட்டைகள் மேலே ஓனருக்கு தான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் யாரோ நீங்களா ஃப்ராடு பண்ண பார்க்குறீங்க, இந்த மரக்கட்டைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறான். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்கிறது நம்மளோட லாஜிக்கல் மைண்டுக்கு தப்பாக தோணலாம். ஏன்னா அவர் மரக்கட்டை, அதாவது அவர் சம்பாரிச்ச தான் மரக்கட்டை வாங்கியிருக்காருன்னு. பட் லா என்ன சொல்லுது, மனுஷன் வேற, கம்பெனி வேற. கம்பெனி பேரில் மரக்கட்டை இருக்குன்னா யார் தான் இன்சூரன்ஸ் போனதுக்கு, ஓனரான கம்பெனி தான் போட்டாகணும். ஓனர் போட்ட இன்சூரன்ஸு செல்லாது. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான், உனக்கு இந்த பொருள் மேலே இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ உன்னால் ரீஃபண்ட் வாங்க ஐ மீன் காம்பன்சேஷன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறான். தான் கேஸ் ஸ்டடி. அடுத்து perpetual succession is based on the principle men may come, men may go, company goes on forever, company lives forever. ஏன்னா எத்தனை ஷேர் ஹோல்டர் வந்து வேணாலும் போகலாம், எத்தனை டேரக்டர் வந்து வேணாலும் போகலாம், ஆனால் கம்பெனிக்கு என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். நான் அப்படியே என்ன எக்ஸாம்பிள் சொன்னால், 2 பேரில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கண்ணா, 2 பேரில் ரெண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க கம்பெனியில், மினிமம் எவ்வளோ வேணும், 2 வேணும். 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க, இப்போ 2 பேருமே செத்து போயிட்டாங்க, அப்போவும் கம்பெனி நடக்கும். யார் நடத்துவானா, கவர்மெண்ட் எடுத்துக்கும், ஆர் எப்படியாவது நடக்கும். பட் 2 பேர் செத்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த நாள் கம்பெனி க்ளோஸ் ஆகாது. பார்ட்னர்ஷிப்னா க்ளோஸ் ஆகிருக்கும்ல, கம்பல்சரி டிசல்யூஷனில் என்றைக்கு அந்த 2 பார்ட்னர்ஸ் இன்சால்வெண்ட் ஆனாலே க்ளோஸ் ஆயிரும் இல்லையா, கம்பெனி அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம் கொஸ்டின். 5 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க, 5 பேருமே வந்துட்டு ஒரு போட்டிங் போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பேக் வாட்டரில். எக்ஸாம் கொஸ்டின், திடீர்னு இந்த போட்டு கமுந்துருச்சு, 5 பேர் ஸ்பாட்டில் அவுட்டு, தண்ணியில் மூழ்கி. கம்பெனி என்ன ஆகுங்கிறது கேள்வி. என்ன ஆகும் இப்போ நம்ம புரிதல் படி, கம்பெனி க்ளோஸ் ஆகுமா, க்ளோஸ் ஆகாதா, க்ளோஸ் ஆகாது. ஏன்னா பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பர்பச்சுவல் சக்சஷன். எவன் வரலாம், எவன் போகலாம், பட் கம்பெனிக்கு என்ன ஆகும், கவர்மெண்ட்டாக பார்த்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 வழி தான் இருக்குது. கவர்மெண்ட்டாக கம்பெனி உருவாக்குனது யாரு, நீங்களாம் சேர்ந்து தான் கேட்டீங்க, பட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு, கவர்மெண்ட். உனக்கு கம்பெனி ஆரம்பிக்க கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும்னா கம்பெனியை மூடுறதுக்கும் என்ன வேணும், கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். அண்ட் ட்ரஸ்ட் மீ when I say this, practically speaking, கம்பெனியை உருவாக்குறது இஸ் அட்லீஸ்ட் 100 times ஈஸியர் than க்ளோசிங் அ கம்பெனி. கம்பெனியை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ரெண்டில் எது ஈஸியான வேலைன்னு கேட்டேன்னா, கம்பெனி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிஏ கையெழுத்து இருந்துச்சுன்னா வேலை செய்ய தெரிஞ்ச எவனாலும் கம்பெனி ஓப்பன் பண்ணிட முடியும். பட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1008 கேள்வி கேட்பான் கவர்மெண்ட்லேருந்து. தட் இஸ் அந்த ஆஃபீஸர் நீ கொடுக்க நீ இன்ஃபர்மேஷன் கொடுப்பா, அடுத்த ரிப்ளை அனுப்புவார், இது வேணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ரிப்ளை அனுப்புவார். 1 வருஷம் போகும் ஆவரேஜாக. அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் 10லேருந்து 11 மாதம் போகும். கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு 20-30 நாள் போதும். நீ வேலை செய்கிறது வெறும் 2 நாள் தான். 1 நாள் வேலை செஞ்சா உன் வேலை முடிஞ்சிச்சு. ஆஃபீஸர் 10 நாள் எடுத்துப்பார். 10வது நாள் உங்கள் இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. பட் இதுவே க்ளோஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இஃப் அட் ஆல் ரொம்ப லக் இருந்துச்சுன்னா 1 மாதம் நடக்கும். பட் நார்மலாக ஆவரேஜாக ஸ்பீக்கிங் வருஷம் ஆகாமல் இன்கார்பரேஷன் முடியாது. ஆர் அட்லீஸ்ட் அவ்வளோ கஷ்டமான வேலை, டைம் பீரியட் வச்சுக்காத, பட் கஷ்டமான வேலை இன்கார்பரேஷனுங்கிறது, டைம் எடுக்கும் ரொம்ப. அதனால தான் நம்ம பர்பச்சுவல் சக்சஷனுங்கிறோம். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, மூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லிமிட்டட் லயபிலிட்டி, we know what limited liability is. பார்ட்னர்ஸ்க்கு காசு பத்தலைன்னா வீட்டுக்கு வருவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் காசு பத்தலைன்னா வீட்டுக்கு வர முடியாது. the liability of shareholders is limited to the extent of contribution to share capital. நான் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினா என் ப்ராமிஸ் எவ்வளோ தான், 10 ரூபா தான். அதை நான் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டேன்னா எங்கிட்ட எக்ஸ்ட்ரா 1 ரூபா கேட்க முடியாது. நான் வாங்கின ஷேருக்காக மட்டும்தான் எங்கிட்ட காசு கேட்க முடியும். The debts of the company does not become the debts of the shareholder. கம்பெனி தனி, ஷேர் ஹோல்டர்ஸ் தனி. அப்போ கம்பெனி அசெட் எதுவும் ஷேர் ஹோல்டருக்கு வராதுன்னா கம்பெனி டெட்டுமே எதுவும் ஷேர் ஹோல்டருக்கு வராது. Limited liability is limited to the extent of nominal value of shares held by them. ஈஸியாக ஓவர்லுக் பண்ணுற பாயிண்ட் இது. In case the shareholder can be asked to pay, in no case can the shareholder be asked to pay anything more than the unpaid value of shares. Okay, இது என்ன to the extent of nominal value? நான் கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்க. I am going to, நான் ஷேர் வாங்குறதுக்கு எங்கே போகணும் இந்தியாவில்? 2 கடை என்ன தான், பிஎஸ்சி என்எஸ்சி.
அவங்களுக்கெல்லாம் நிறையா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம யாருமே என்எஸ்சிபிஎஸ்சிக்கு போய் வாங்க முடியாது. கடை 2 தான். பட் புரோக்கர்ஸ் ஐ மீன் கடை நம்மளுக்கு பொருள் விற்காது. கடைக்கெல்லாம் நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஜெரோதா தெரியுமா? அப்ஸ்டாக்ஸ் விளம்பரம் பார்த்துருக்கோமா? க்ரோ விளம்பரம் பார்த்துருக்கோமா? இது எல்லாமே புரோக்கர்ஸ் ஆஃப் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. அவங்களால தான் நம்மளுக்கு ஷேர் விற்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம். அங்கே போய் ஐ எம் பர்ச்சேசிங் அ ஷேர் ஃபார் ₹500 வச்சுப்போம். யாரோட ஷேர்னா ரிலையன்ஸோட ஷேரா? ஆர்ஐஎல் என்ன தெரியுமா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதுதான் ரிலையன்ஸ் கம்பெனியோட பேர். ரிலையன்ஸோட ஷேரை நான் ₹500 வாங்குறேன்னு வச்சுப்போம். இப்போ ரிலையன்ஸ் திடீர்னு காசு பத்தலை, கிரெடிட்டர்ஸ் காசு கேட்குறாங்க. ரிலையன்ஸ் எங்கிட்ட எவ்வளோ கேட்க முடியும்? நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் தான் 500. மார்க்கெட் வேல்யூவும் ஷேரோட வேல்யூ எப்பவுமே சேமாக இருக்குமா? நீ அக்கௌண்டிங்கில் என்ட்ரி போடும்போது இஃப் யூ ரிமெம்பர், நீ ஷேர் இஷ்யூ பண்ணுறன்னா என்ன என்ட்ரி வரும்? நான் ஒரே என்ட்ரியில் சொல்கிறேன். லைக் நான் அந்த கால் மணி அதெல்லாம் போல. பேங்க் அக்கௌண்ட் டெபிட். பேங்க்னா என்ன? எவ்வளோ பணம் வருதுங்கிறது கம்பெனிக்கு. டு ஷேர் கேபிட்டல். இவ்வளோ தான் என்ட்ரி வருமா, இல்லை இதே என்ட்ரியில் கீழே தான் வருமா? டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் லெட்ஸ் சே இது ₹15 வருதுன்னா, என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹15 ஷேர், ஒருத்தன் ஷேர் வாங்குறான், ₹15 கொடுத்துட்டான். ஆனால் அதுலேருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போகிற அமௌண்ட் மொத்தம் 15 போகுமானா நார்மலாக போகாது. இதுல ஷேர் கேபிட்டல் எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட் ₹10 தான் இருக்கும். தட் இஸ் அந்த ஷேரோட ஆக்சுவல் மதிப்பு ₹10 தான். அதுலேருந்து எடுத்துக்க போகிற அமௌண்ட் ₹10 தான். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவன் எதுக்காக தான்? என் ஷேருக்கு மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, யார் வாங்குறேன்னு போட்டி போட்டுருக்காங்க. அப்போது அதை நான் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு வாங்குறேன். ₹10 மதிப்புள்ள ஷேர் நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? ₹15 விற்கிறேன். அப்போ ₹5 எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே. அந்த ₹5 நான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்கிறேன். இது என்ன ப்ரீமியம்னா, ₹10 மதிப்புள்ள பொருள் ₹5 எக்ஸ்ட்ரா விற்கிறேன்ல, அந்த ₹5 எக்ஸ்ட்ரா பணம் தான் ப்ரீமியம். ஒரு பொருள் டிமாண்ட் இருக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்குறேன், அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பேர் தான் என்னது? ப்ரீமியம். ஷேருக்கு மட்டும் இல்லை, நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்தாலுமே அதுக்கு பேர் ப்ரீமியம் தான். இதுவே ₹10 மதிப்புள்ள ஷேரை நான் ₹5 வாங்குறேன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்தனா ப்ரீமியம். கம்மியாக குறைச்சி பேரம் பேசி கம்மியாக வாங்கினா டிஸ்கவுண்ட்டு. அப்போ இந்த இடத்துல ப்ரீமியம் பதிலாக டிஸ்கவுண்ட் வரும், அவ்வளோதான். டிஸ்கவுண்ட் டெபிட் ஆகும் ஆப்வியஸ்லி. பட் எண்ட் ஆஃப் த டே ₹10 தான் அந்த ஷேரோட வேல்யூ. நான் ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ போகுது? நான் ₹15 கொடுத்துருக்கேன்ல, இது நான் கொடுத்த மொத்த அமௌண்ட்டு. இதில் எந்த அமௌண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு போகுதோ திஸ் இஸ் த நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போது என்ன நீ ஞாபகம் வச்சுன்னா காம்ப்ளெக்ஸ்லாம் பண்ணிக்காது, அவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு நீ எந்த அளவுக்கு லயபிளாக இருப்ப? பர்ச்சேஸ் ப்ரைஸா, மார்க்கெட் ப்ரைஸா, இல்லை நாமினல் கேபிட்டலா? நாமினல் கேபிட்டல். நீ கொடுத்த பணத்தில் ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ போகுமோ, எவ்வளோ ஷேர் கேபிட்டல் நீ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பியோ அதை மட்டும்தான் கம்பெனியால் உங்ககிட்ட கேட்டு வாங்க முடியும். இங்கே நீ எதுக்காக அந்த 1 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த நாமினல் கேபிட்டல்ங்கிற வார்த்தைக்காக மட்டும்தான். மற்ற எல்லாமே உனக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு எக்ஸாம் வரைக்கும் மறக்க மாட்டேன். கேரண்டி அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி வில் டூ இட் லேட்டர். பின்னாடி ரெண்டும் தனியாக வரும், அப்போ பார்த்துக்கலாம். கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். ஸோ வில் ஹாவ் அ பிரேக்.